ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கோணம் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். முக்கோணத்தோட 3 ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கோணங்கள் அப்படின்னா ஆங்கிள்ஸ், 3 ஆங்கிள்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு என்னென்னா எக்ஸோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள்னாலே என்னென்னா ட்ரையாங்கிளில் வந்து 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கத்தில் இருக்கிற கோணங்கள் ஆங்கிள்ஸையும் சேர்த்தா நம்மளுக்கு டோட்டலாக சம் எவ்வளோ வரணும்னா 180 டிகிரி வரணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மூணுத்தையும் என்னென்னா ஆட் பண்ண போகிறோம். 3x + 5 x + 20 அடுத்தது x + 25. ஓகேவா? இதை ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5x + 25 5 30 30 + 20 50. ஓகேவா? 5x + 50 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இந்த 5x + 50 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை இந்த சைட் கொண்டு போங்க. 50 டிகிரியா கொண்டு போனால் என்ன வரும்? 5x = 180 டிகிரி - 50 டிகிரி. 5x = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கும். = 130 டிகிரி அப்படின்னு வரும். இப்போ x = என்ன வருதுன்னா 130 டிகிரி / 5 வரும். 5 வந்து என்னென்னா 5 வருமா? 5 என்ன வரும் அப்படின்னா 10 வரும். மிச்சம் 3 இருக்குது. 5 6 என்ன வரும் அப்படின்னா 130 டிகிரி அப்படின்னு வரும். 26 வந்து அதான் வந்து ஆன்சர். x = என்னவாக இருக்கும்? 26ஆக இருந்திருக்கும். ஓகேவா? இது மாதிரி முக்கோணத்துக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா 180 டிகிரி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணால் வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டு 3 டிகிரியும் ஆட் பண்ணி எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் வந்து ட்ரையாங்கிள் வச்சு பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தோட பக்கம் வந்து என்னென்னா ஒரு பக்கம் வந்து 20% குறைக்கிறாங்க. அப்படின்னா அந்த முக்கோணத்தோட பரப்பளவில் என்ன குறைவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா முக்கோணத்தோட 3 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த பக்கங்கள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து என்னென்னா 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா இந்த பக்கமும் 4 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 4 சென்டிமீட்டர் இருக்கும். இதான் சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடுவில் இருக்குல்ல இந்த ஆங்கிள்ஸும் வந்து சேமாக இருக்கும். 3 இடத்துலையுமே 60 டிகிரி வந்து இருக்கும். இதான் வந்து சமபக்க முக்கோணம். இந்த முக்கோணத்தில் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 20% குறைக்கிறாங்க. வேல்யூவாக குறைக்கிறாங்க. குறைச்சா அந்த முக்கோணத்தோட பரப்பளவில் எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் வந்து நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சமபக்கம் முக்கோணம் இருக்குது. 3 பக்கமும் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? 10 சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டரில் வந்து 20% குறைச்சிட்டா எவ்வளோ வரும்? 20/100 × 10 போட்டு பாருங்கள். 2 0 கேன்சல் ஆகிடும். = 2 வரும். 20% அப்படின்றது 10ல் வந்து 2 அப்படின்றது தான் 20%. 20% குறைச்சாச்சு. இப்போ என்ன ஆச்சு, எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 8 8 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ வந்து பரப்பளவில் எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரப்பளவு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவதாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. சமபக்க முக்கோணத்தோட ஃபார்முலா, பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a². ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? √3/4 × 10 இருந்துச்சா? 10 × 10. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதை பண்ணிடலாம். 2 2s are 4 வரும். 2 5 வரும். மிச்சம் 2 1 வரும். 2 5 வரும். = 25√3 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு என்ன வந்துச்சு? 25/√3 அப்படின்னு வந்துச்சா? ரெண்டாவதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முக்கோணத்தில் 8 8 8 பார்த்தோமா? அப்போ என்ன வரும் அப்படின்னா √3/4 × a² தானே. a² பதிலாக 8 × 8 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 1 4 வந்துடும். 4 2 வந்துடும். மிச்சம் என்ன வருது அப்படின்னா 16√3 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்னென்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் எப்போதுமே பார்க்கும்போது எவ்வளோ வந்து குறைச்சிருக்காங்க அப்படி அந்த பரப்பளவில் எவ்வளோ குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைவு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அதிகமாக இருந்தது குறைஞ்சிருக்கும். அதுதான் குறைஞ்சி போன பர்சன்டேஜ். 25√3 அப்படின்னு இருந்தது என்னவா மாறியிருக்கு? 16√3 அப்படின்னு மாறியிருக்கு. அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 9√3 குறைஞ்சிருக்கா? 9√3 குறைஞ்சிருக்கு. டிவைடட் பை குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணணும். ஓல்டு வேல்யூவோட. ஓல்டு வேல்யூ என்ன அப்படின்னா 25√3. இதோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 25√3 × 100. எதுக்கு அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க?
பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஆன்சரும் பாருங்கள் பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இன்ட்டு 100 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போதுமே பர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்கா, எவ்வளோ குறைவாக இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும், பழைய அளவுக்கும் புது அளவுக்கும் உள்ள வித்தியாசம் எடுக்கணும். வித்தியாசம் எடுத்துகிட்டு கீழே டிவைடட் பையில் என்ன பண்ணணும், பழைய அளவு போடணும், புது அளவு போடக்கூடாது. பழைய அளவு போடணும், இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். இன்ட்டு 100 போட்டால் என்ன வருது பாருங்கள், மேலேயும் √3 இருக்குது, கீழேயும் √3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 25யும் 100யும் கேன்சல் பண்ணலாமா? 25 1 25 25 4 சார் 100 அப்படின்னு வரும். அப்போனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 4 அப்படின்னு வருதா? 9 × 4 எவ்வளோ வருது? 36 வருது. 36% வந்து என்ன ஆகும் அப்படின்னா பரப்பளவில் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறோம். நம்மளாவே வந்து என்னென்னா ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஏன்னா வந்து என்னென்னா அன்னோன் வேல்யூவாக வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளாவே ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபுல்லாக பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க, எந்த வேல்யூவும் கொடுக்கல. இப்போ சப்போஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% வந்து என்னென்னா ட்ரையாங்கிளோட சைடு வேல்யூ குறைக்கப்பட்டு அது வந்து இந்த நம்பராக மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியும். இங்கே வந்து மதிப்பே கொடுக்கல. ஸோ அதனால் என்னென்னா வெறும் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு போடலாம். நீங்களே ஒரு வேல்யூ வச்சுட்டு போட்டிங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜில் ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.